अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे. ஸ்ரீ குருபியோ நம. ஜீவநானாத்வ பட்சம் பூர்வபட்சமா கொண்டு வந்து அதை ஜீவநானாத்வம் ஒத்துக்கலைன்னால் வியாபகாரிகமான வியவஸ்தை எல்லாம் கெட்டு போயிடும்னு கேள்வி கேட்டு அதுக்கு பதிலாக சொல்லியிருக்கா. ஜீவநானாத்வம் இருக்கு, ஆனா அது ஔபாதிகமான நானாத்வம், வாஸ்தவிகம் நானாத்வம் வேண்டா. பிரசித்தமான பதில் கொடுத்திருக்கார். உபாதீனாம் பேதேனா, உபாதிகள் வேறையா இருக்கிறதுனால உபகித பேதத்தை நிரூபணம் பண்ண முடியும். அதனால வாஸ்தவிக பேதம் ஒத்துக்கிறது இல்லை என்றது சொல்லியாச்சு. அதுக்கு மேல நனுன்னு ஆரம்பிக்கிறது. நனு வேதாந்தமதேபி கேச்சித் சாட்சியானந்தியம் ஊச்சுரேவா இது சேத் மைவம். வேதாந்த சாஸ்திரத்திலையும் சில ஆச்சாரியால் வந்து சாட்சியானந்தியம் ஊச்சுகு, சாட்சி ஒண்ணு இல்லை சாட்சி பலது இருக்கு. சாட்சி ஆனந்தியம் அனந்த சாட்சி கல்பனம் சொன்னா என்ன அர்த்தம்? சாட்சினாம் ஆனந்தியம் ஊச்சுகு ஏவா, சாட்சி ஒன்று கிடையாதுன்னு சில பேர் வேதாந்த சம்பிரதாயத்திலையும் சில ஆச்சாரியோ ஒத்துண்டிருக்காருன்னு ஒரு கேள்வி. அப்ப அதுக்கு பதில் கொடுக்கிறார். ஔபாதிகம் ஆனந்தியம் இது ததாசயாதுன்னு. யாருமே வந்து சாட்சிக்கு வாஸ்தவிக பேதம் இருக்குன்னு சொல்லவே இல்லை. வேதாந்த ஆச்சாரியால் உள்ள எந்த ஒரு ஆச்சாரியனும் சாட்சிக்கு வாஸ்தவிக பேதம் இருக்குன்னு சொல்லவே இல்லை. ஔபாதிகம் ஆனந்தியம், அங்கேயும் உபாதி வச்சுட்டுதான் நானாத்வத்தை சொல்லி இருக்கார். வாஸ்தவிகமான நானாத்வத்தை சொல்லவே இல்லைன்னு சமாதானம். ததைவம் சைத்ரானுபூதஸ்ய மைத்ரேன ஸ்மரண பிரசங்கான்னு கேள்வி. இப்ப சாட்சின்னா யாரு? நமக்கு விஷயத்தை பிரகாசப்படுத்தக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தை தான் சாட்சின்னு சொல்றது. அந்த சாட்சி ஒண்ணுன்னு வச்சுட்டு பார்த்தால் அப்படி ஒத்துக்கிறதா இருந்தால் சைத்ரேன அனுபூதம் மைத்ரேன ஸ்மரியதா, லோகத்துல யாரு அனுபவிச்சிருக்கானோ அவனுக்கு தான் ஞாபகம் வரும், அவனால தான் அது ஸ்மரிக்க முடியும், இன்னொருத்தனால ஸ்மரிக்க முடியாது. யாருக்கு அனுபவம் வந்திருக்கோ அவனால தான் ஸ்மரிக்க முடியுமே தவிர இன்னொருத்தனால அதை ஸ்மரிக்க முடியாது. என்ன காரணம் கேட்டால் அந்த அனுபவம் அவனுக்கு தான் ஏற்பட்டிருக்கு. அந்த சாட்சி எனக்கு அந்த விஷயத்தை பிரகாசப்படுத்தி படுத்துற சாட்சி வேறேன்னு சொல்லணும். இந்த ஒரு வியவஸ்தை வரணும் இல்லையா, வைக்கணும் இல்லையா? யாரு அனுபவிச்சிருக்கானோ அவனுக்கு தான் ஸ்மரணம் வரும், இன்னொருத்தனுக்கு வராது என்றது ஏன், என்ன காரணம் கேட்டால் ஒவ்வொருத்தருக்கும் விஷயத்தை பிரகாசப்படுத்துற பதார்த்தம் வேறேன்னு சொல்லணும். வேற வேற தனித்தனியா இருக்கு. எனக்காக விஷயத்தை பிரகாசப்படுத்தக்கூடிய சாட்சி என்னுடைய சாட்சி, இன்னொருத்தருக்கு விஷயத்தை பிரகாசப்படுத்துற சாட்சி அவனுடைய சாட்சி. அது ரெண்டும் ஒண்ணு இல்லை, வேற வேறன்னு சொல்லணும். நீங்க சொல்ற மாதிரி ஒண்ணுதான் சொன்னால் என்னுடைய அனுபவம் என்னுடைய மட்டும் அனுபவம் இல்லை, எல்லோருடைய அனுபவம்னு வந்து போயிடும். அப்படின்னா எல்லோரும் ஏன் ஸ்மரிக்கிறது இல்லை? எனக்கு அனுபவம் என்னுடைய அனுபவத்தில் இருக்கிறதெல்லாம் இன்னொருத்தருக்கு ஏன் ஞாபகம் வருது, ஸ்மரணத்தில் வரதில்லை? அந்த மாதிரி ஒரு அவ்யவஸ்தை வந்து போயிடுமேன்னு கேள்வி. நைவம் சைத்ரானுபூதஸ்ய மைத்ரேன ஸ்மரண பிரசங்கா, சாட்சி ஏகத்வாத், சாட்சி ஒண்ணு தானே, அதனால கேள்வி. இது நச்சவாச்சியம் அந்தఃகரண பேதேன தது அப்பிரசங்கா. சாட்சி ஒன்னா இருந்தாலும் அந்தఃகரணம் வேறே தானே, அதனால இந்த ஒரு தோஷம் வராதுன்னு காமிக்கிறார். சாட்சி ஒன்னா இருக்கட்டும், ஒவ்வொரு அந்தःகரணத்திலையும் பிரதிபலிக்கக்கூடிய சைத்தன்யம் ஒன்னா இருக்கட்டும். அதனால அந்த அந்தःகரணங்கள் வேறையா இருக்கிறதுனால எந்த அந்தःகரணத்துல அந்த விற்பி ஏற்பட்டிருக்கோ அந்த அந்தःகரணத்துல தான் அது சூக்ஷ்ம ரூபமா நிற்கும், சம்ஸ்கார ரூபமா நிற்கும், அங்கதான் ஸ்மரணம் வரும். அனுபவம் சொன்னால் கேவலம் ஆத்மஸ்வரூபம் இல்லை, அது ஒரு அந்தःகரண அந்தःகரண விற்த்தியோட சம்பந்தப்பட்டு பிரகாசிக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம், அப்படித்தானே சொல்லணும். அதனால அந்த அந்தःகரணம் வேறையா இருக்கிறதுனால அந்தःகரண விற்த்தியும் வேற. அதனால இப்ப எனக்கு நான் ஒரு விஷயத்தை பார்க்கிறேன், அப்படி பார்க்கும் பொழுது எனக்கு அந்தःகரண விற்த்தி வந்துடுச்சு. அந்த அந்தःகரண விற்த்தியில இந்த சாட்சி பிரதிபலிக்கிறது, அப்போ அந்த விஷயத்தை தெரியறது, அப்படித்தானே பிரக்கிரியை. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தை பார்க்கும் பொழுது இந்த அந்தःகரண விற்த்தி போச்சுன்னா என்ன அர்த்தம்? சூக்ஷ்ம ரூபேன திஷ்டதின்னு அர்த்தம். அங்கேயே சூக்ஷ்ம ரூபமா நிற்கும். அது என்னுடைய அந்தःகரணத்தில் தான் நிற்கும், இன்னொருத்தருடைய அந்தःகரணத்தோட சம்பந்தம் இல்லை. அதனால நான் பார்த்ததை என்னால் தான் ஸ்மரிக்க முடியும், இன்னொருத்தனால ஸ்மரிக்க முடியாது. இப்படி அது வியவஸ்தை பண்ண முடியும். அதனால
அந்த சைதன்யத்தை ஒன்னாகவே வச்சுண்டு நமக்கு இந்த அனுபவ ஸ்மரண வியவஸ்தையெல்லாம் சரி பண்ண முடியும் சொல்றார். அந்த கரண பேதேன தது அப்பிரசங்காத், நீங்க கேட்ட கேள்வி அந்த தோஷம் வராதுன்னு சொன்னார். ததுபகித சாட்சிணா எது அனுபவ ததுபகிதஸ்தீவ தத் ஸ்மரணம் இது சித்தாந்தாத், அப்படி வியவஸ்தை பண்ணலாம். எதுபகித சாட்சிணா எது அனுபவ, எந்த அந்த கரணத்தினால எதுன்றதுனால அந்த கரணத்தை வாங்கிக்கணும். எதுபகித சாட்சிணா, எந்த ஒரு அந்த கரணத்தினால உபகிதமான சாட்சியா இருக்கோ, சாட்சிணா யஹ அனுபவ, எந்த அந்த கரணத்தினால உபகிதமான சாட்சிக்கு எந்த அனுபவம் வந்துருத்தோ அந்த அந்த கரணத்தினால உபகிதமான அவனுக்கு தான் அது ஸ்மரணம் வரும், இன்னொருத்தருக்கு வராது. அப்படி ஒரு வியவஸ்தை வைக்க முடியும். ததைவம் சித்த சாட்சி பேதா, அப்ப சாட்சி வேற வேற தானே ஆயிடுத்து. வந்து நீங்க எங்க போய் முடிக்கிறதுன்னு கேட்டா சாட்சி வேற தானே சொல்லியாச்சு. ததைவம் சித்த சாட்சி பேதா இது வாக்கியம் ஔபாதிக பேதஸ்ய அஸ்மாகம் இஷ்டத்வா. சாட்சிக்கு பேதம் இருக்கான்னு கேட்டா இருக்குன்னு தான் சொல்லுவோம். ஆனால் அது ஔபாதிக பேதம், உபாதியை வச்சுட்டு சொல்லக்கூடிய பேதம் தானே, ஸ்வரூபேண பேதம் இல்லை, ஔபாதிக பேதம் இதுதான் சொல்லணும், வேற ஒன்றும் இல்லை. அதனால ஔபாதிக பேதஸ்ய அஸ்மாகம் இஷ்டத்வாது, ஔபாதிக பேதத்தை நம்மளும் ஒத்துருக்கோம். அதனால ஒன்றும் வேற வேற இருக்கான்னு கேட்டா வேற இருக்குன்னு சொல்லலாம். அந்த கேள்வி வர்ற மாதிரி பாரமார்த்திகமா வேற இருக்குன்னு கேட்டா இல்லைன்னு சொல்லலாம், அவ்வளவுதான். இது எல்லா இடத்துலும் ஒரே மாதிரி தான். சாட்சி சைதன்ய பிரதிபலனசாலின அந்தக்கரணஸ்ய அந்தக்கரண பிரதிபலித சைதன்யஸ்ய வா घटाद्य அனுபவ ஸ்மரணேன து கேவலஸ்ய சாட்சிணः ததாவிதான்ய அந்தக்கரணானி பிரதிசரீரம் பின்னான்யேவேதி ந தோஷः. என்ன சொல்றார்? சாட்சி சைதன்ய பிரதிபலனசாலின அந்தக்கரணஸ்ய, சாட்சினா ஆத்ம சைதன்யம், அது எங்க பிரதிபலிக்கிறது? அந்தக்கரணத்துல. அப்போ சாட்சி சைதன்ய பிரதிபலனசாலி அந்தக்கரணம், சாட்சி சைதன்யத்தினுடைய பிரதிபலனம் எங்க ஏற்படுறதோ அதுதான் பிரதிபலனசாலி. எங்க ஏற்படுறது? அந்த கரணத்துல ஏற்படுறது. அதனால சாட்சி சைதன்ய பிரதிபலனசாலி அந்தக்கரணம் தஸ்ய அந்தக்கரணஸ்ய, அந்த அந்தக்கரணத்துக்கு அதுவா அந்தக்கரண பிரதிபலித சைதன்யஸ்ய சாட்சிணா, அந்தக்கரணத்துல பிரதிபலிக்கக்கூடிய சைதன்யமான சாட்சிக்கு घटाद्य அனுபவ ஸ்மரணேன து கேவலஸ்ய சாட்சிணः ததாவிதான்யந்தக்கரணானி பிரதிசரீரம் பின்னான்யேவ நச்ச யத்வா சாட்சி சைதன்ய பிரதிபலனசாலினः அந்தக்கரணஸ்ய அந்தக்கரண பிரதிபலித சைதன்யஸ்ய வா घटाद्य அனுபவ ஸ்மரணேன து, அதுக்கு தான் घटाद्य அனுபவமும் ஸ்மரணமும் எல்லாமே ஏற்படுறது. யாருக்கு? அந்தக்கரண பிரதிபலித சாட்சிக்கு, அந்தக்கரணத்துல பிரதிபலிக்கக்கூடிய சாட்சிக்கு தான் இந்த அனுபவம், घटाனுபவம், அதனுடைய ஸ்மரணம் இதெல்லாமே ஏற்படுறது. இப்ப கேவல சாட்சின்னு இன்னொன்னு வச்சுக்கணும். இப்ப கேவல சாட்சி அந்தக்கரண பிரதிபலித்த சாட்சி, அப்படி கூட வச்சுக்கலாம். புரியுறது இல்லையா? அந்தக்கரண பிரதிபலித்த சாட்சிக்கு தான் घटाனுபவம், घटஸ்மரணம், லோக விவகாரம் இது எல்லாமே. எதுக்கு இல்லை? கேவல சாட்சிக்கு கிடையாது. கேவல சாட்சிணா ததாவிதான்ய அந்தக்கரணானி பிரதிசரீரம் பின்னான் நது கேவல சாட்சிணா. இங்கே பங்கி தப்பா வந்திருக்கு, அதுதான் சரியா சமன்வயிக்கல, பங்கி தப்பா வந்திருக்கு, திருத்துறேன். இப்ப என்ன படிக்கணும்? யத்வா சாட்சி சைதன்ய பிரதிபலனசாலின அந்தக்கரணஸ்ய அந்தக்கரண பிரதிபலித சைதன்யஸ்ய வா சாட்சிணः घटाद्य அனுபவ ஸ்மரணேன, घटाद्य அனுபவ ஸ்மரணம் ச நது கேவலஸ்ய சாட்சிணः, அங்க ஃபுல் ஸ்டாப் வரணும். घटाद्य அனுபவ ஸ்மரணம் ச, அங்க ஒரு ஃபுல் ஸ்டாப். நது கேவலஸ்ய சாட்சிணः. இப்போ இப்படி வச்சுக்கலாம், சானு கூட வேண்டாம். யத்வா சாட்சி சைதன்ய பிரதிபலனசாலினः அந்தக்கரணஸ்ய அந்தக்கரண பிரதிபலித சைதன்யஸ்ய வா சாட்சிணः, சாட்சிணான்னு சேர்க்க வேண்டாம், அப்படியே அண்டர்ஸ்டுடா கிடைக்கும். சைதன்யஸ்ய வா घटाद्य அனுபவ ஸ்மரணே, घटाद्य அனுபவ ஸ்மரணே, அனுபவமும் ஸ்மரணவும் அங்கே ஃபுல் ஸ்டாப். நது கேவலஸ்ய சாட்சிணः, நது கேவலஸ்ய சாட்சிணः அது தனி வாக்கியம். கேவலஸ்ய சாட்சிணः இது ஒன்றும் கிடையாது. அதனால கேவல சாட்சி ஒண்ணுன்னு வச்சுக்கலாம். உபஹித சாட்சி வேற வேற இருந்தா கூட விரோதம் கிடையாது. கேவல சாட்சி ஒண்ணுன்னு அர்த்தம். இப்படி அது அந்த விஷயம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ததாவிதான்யந்தக்கரணானி பிரதிசரீரம் பின்னான்யேவ இது நதோஷः. ததாவிதானி அப்பேற்பட்ட அந்தக்கரணங்கள், அந்தக்கரணம் எத்தனை இருக்கு? ஒவ்வொரு சரீரத்துக்கும் ஒவ்வொரு அந்தக்கரணம். பிரதிசரீரம் பின்னான்யேவ இது நதோஷः. அப்போ ஒரு சரீரத்தில் இருக்கிறவனுக்கு ஏற்படக்கூடிய அனுபவம் அவனுக்கு தான் ஸ்மரணத்தை கொடுக்குமே தவிர இன்னொருத்தருக்கு ஸ்மரணத்தை கொடுக்காது. இந்த வியவஸ்தை வச்சுக்க முடியும். அச்சைவம்
சுஷுப்தௌ அந்தக்கரண நாசாத் ததானீம் அனுபூத ஆனந்தஸ்ய பிரபோதே ஸ்மரணானுபவத்திரிதி வாக்கியம். கேள்வி கேட்கிறார். சுஷுப்தியில அந்தக்கரணத்துக்கு நாசம் ஏற்படுறது, அதனால அந்த சுஷுப்தி காலத்துல இருக்கிற அனுபவம் எழுந்ததுக்கு அப்புறம் எப்படி ஸ்மரிக்கிறது? கேள்வி. நதைவம் சுஷுப்தௌ அந்தக்கரண நாசாத், சுஷுப்தியில அந்தக்கரணத்துக்கு நாசம் ஏற்படுறதுனால ததானீம் அனுபூதஸ்ய ஆனந்தஸ்ய, சுஷுப்தி காலத்துல அனுபவிக்கக்கூடிய ஆனந்தத்துக்கு, ஆனந்தம் அனுபவிக்கிறது இல்லையா, அதுக்கு பிரபோதே ஸ்மரணானுபவத்தி, பிரபோதத்துல எழுந்ததுக்கு அப்புறம் எப்படி ஸ்மரணம் வர்றது? இது வாக்கியம். அந்த கேள்வி பதில் கொடுக்கிறார். ததானீமப்பி அந்தக்கரணஸ்ய சூக்ஷ்ம ரூபேண சத்வா. நமக்கு தெரிஞ்ச விஷயம், அந்தக்கரணத்துக்கு நாசம்னா அத்தியந்த நாசம் கிடையாது, சூக்ஷ்ம ரூபேண இருக்குன்னு அர்த்தம். அதனால அந்தக்கரணம் அங்கேயே சூக்ஷ்ம ரூபமா இருக்கு. அதனால அது வச்சுட்டு ஸ்மரணத்தை நிரூபணம் பண்ண முடியும். அந்தக்கரணஸ்ய சூக்ஷ்ம ரூபேண சத்வாத் அந்யதா புனராவர்த்தி அனுபவத்தேகே முக்தவத். அந்தக்கரணம் அப்படியே சர்வாம்சேன நஷ்டமாயிடுத்துனால் வித்தியதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சயா, மோட்சம் தான் அது. அந்தக்கரணம் மோட்சம் வரைக்கும் பூர்ணமாக போக முடியாது, அது அங்கேயே நிற்கணும், போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால சுஷுப்தியில பூர்ணமா அந்தக்கரணத்துக்கு நாசம் வந்துருத்துன்னு சொன்னால் திருப்பி இவன் சம்சாரத்துக்கே வரமாட்டான், முக்தையவ பவிஷ்யதி. சுஷுப்தி முக்தி தேவஸ்யாத்னு அர்த்தம். அப்படி சொல்லக்கூடாது, அதனால சூக்ஷ்ம ரூபமா நிற்கிறதுன்னு சொல்லணும். சுஷுப்தி முக்தியோ யானேவ ஹி பேதா. அப்ப சுஷுப்திக்கு முக்திக்கு என்ன பேதம், வித்தியாசம் காமிக்கிறார். முக்தௌ அந்தக்கரணஸ்ய சுதராம் பாவஹா. முக்தி வந்துருத்துன்னா அந்தக்கரணம் சர்வதா நஷ்டமாயிடுத்து, அந்தக்கரணத்துக்கு தோட சம்பந்தமே இல்லாது போச்சு. நிரண்வய விநாசகான்னு சொல்லணும். ஏன்னா அந்த அவித்யை தானே அதுக்கு எல்லாத்துக்கும் உபாதானம், அந்த அவித்தியே போயிடுத்து. அதுக்கப்புறம் அந்தக்கரணம் சூக்ஷ்ம ரூபேண நிற்கிறது கூட கிடையாது. சுஷுப்தௌ து நிலீனாவஸ்தானம் இது. சுஷுப்தியில நிலீனமாக நிற்கிறது அப்படின்னா சூக்ஷ்ம ரூபமா நிற்கிறது. நிலீனா டைலூட்டடா, ஒரு அதனுடைய விற்த்திகள் கிடையாது, அவ்வளவுதான். சுஷுப்தியில அந்தக்கரணம் லயிக்கிறது சொன்னா என்ன அர்த்தம்? விற்த்திகள் கிடையாது. அப்புறம் தஸ்மாத் ஜீவ ஈஸ்வர பிரம்மபத வாக்கியம் சைதன்யம் ஏகமேவா. ஜீவ ஈஸ்வர பிரம்மபத வாக்கியம், ஜீவ சப்தத்தினாலேயும் ஈஸ்வர சப்தத்தினாலேயும் பிரம்ம சப்தத்தினாலேயும் சொல்லக்கூடிய சைதன்யம் ஏகமேவா. இங்க வாக்கியம்னு சொன்னார் எழுதியிருக்கார். ஆனா வாக்கியம்னா லட்சியம்னு அர்த்தம் வச்சுக்கணும். ஜீவ சப்தத்துக்கு வாச்சியார்த்தம் வேற, பிரம்ம சப்தத்துக்கு வாச்சியார்த்தம் வேற, ஈஸ்வர சப்தத்துக்கு வாச்சியார்த்தம் வேறதான். ஆனா லட்சியார்த்தம் ஒண்ணுன்னு அர்த்தம். ஜீவ ஈஸ்வர பிரம்மபத லட்சியம் எழுதணும் உண்மையா. அது அந்த அபிப்பிராயத்தில் தான் எழுதியிருக்கார், வாக்கியம் எழுதியிருக்கா அவ்வளவுதான். நனு துவாசுபர்ணா சயுஜா சகாயா சமானம் விரக்ஷம் பரிஷத்வஜாதே பயோரன்ய பிப்பலம் ஸ்வாத்வத்யனஸ்னன் அந்யோ அபிசாகசீதி. ஸ்வேதாஸ்வதர வாக்கியம், உண்டக வாக்கியம். சரி. ஸ்ருத்யா குஹாம் பிரவிஷ்டௌ இது சூத்ரேண ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷே அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி இத்தியாதி ஸ்மிருதிபியஸ்ச. இது எடிட்டிங் சரியா பண்ணல. குஹாம் பிரவிஷ்டௌ இது ஸ்ருத்யாச்சான்னு எழுதியிருக்கா. குஹாம் பிரவிஷ்டௌ ஆத்மானோ ஹி தத்தர்சனாத் சூத்திரம் தானே. குஹாம் பிரவிஷ்டௌ இது ஸ்மிருத்யா, அதுதான் சூத்திரேன. ஸ்ருதி சூத்திரம் ஸ்மிருதி கிரமேண எழுதியிருக்கார். ஸ்ருதி துவாசுபர்ணான்னு ஸ்ருதி, குஹாம் பிரவிஷ்டௌன்னு சூத்திரம். குஹாம் பிரவிஷ்டாவ் ஆத்மானோ ஹி தத்தர்சனாத். அப்புறம் ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷே அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி இத்தியாதி ஸ்மிருதிபியஸ்ச. கர்த்துர் போக்துர் ஜீவாத் விலக்ஷணः ஏவ அகர்த்தா அபோக்தா பரமேஸ்வரः இது சேத். கேள்வி கேட்கிறார். கர்த்துர் போக்துர் ஜீவாத் விலக்ஷணः ஏவ, கர்த்தா போக்தா, கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் இருக்கக்கூடிய ஜீவனிடத்திலிருந்து விலக்ஷணமான அகர்த்தா அபோக்தா பரமேஸ்வரः. இந்த ஸ்ருதியிலிருந்து சூத்திரத்திலிருந்து ஸ்மிருதியில் எல்லாமே இப்படித்தானே கிடைக்கிறது கேள்வி, பிரசித்தமான கேள்வி. பரமேஸ்வரः இது சேத் மைவம் ஜீவோ ந கர்த்தா நாபி போக்தா நிர்விகார ஸ்ருதி விரோதாத். ஸ்ட்ரைட்டா சொல்றார். ஜீவஹா உண்மையாகவே ஜீவனும் கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் இல்லை. ஜீவஸ்யாபி ஸ்வரூபம் நிர்விகாரமேவ ஸ்வரூபம். இது ஒன்றும் கர்த்தத்துவம் போக்திருத்துவம் எல்லாமே ஸ்வரூபத்தில் சேர்ந்தது கிடையாது. பிரசித்தமான விஷயம். அது வச்சு எழுதியிருக்கார். ஜீவோன்னா கர்த்தா நாபி போக்தா நிர்விகார ஸ்ருதி. ஜீவனை பற்றி சொல்லும் பொழுதும் ஸ்ருதியில நிர்விகார ஸ்வரூபத்தை காமிக்கிறது, அதுதான் விசேஷம். நம்ம நினைக்கிற மாதிரி ஈஸ்வரனை பற்றி சொல்லும் பொழுதுதான் நிர்விகார ஸ்வரூபத்தை பற்றி சொல்றதுன்றது கிடையாது. அசங்கோஷ் அயம் புருஷா. ஜீவனை பற்றி சொல்லும் பொழுதும்
நிர்விகாரமான ஸ்வரூபத்தை காமிக்கிறதுன்றது ஸ்ருதியில விசேஷம். அப்ப என்ன கவனிக்கணும்? அங்கதான் கவனிக்கணும். இந்த கர்த்தத்துவம் போக்திருத்துவம் என்றது ஜீவனுடைய ஸ்வரூபத்துல சேர்ந்ததா இருந்தால் ஜீவ ஸ்வரூபத்தை பத்தி சொல்லும் பொழுது அது சேர்த்துதானே சொல்லணும். ஆனா அது சேர்த்து சொல்லல. நிர்விகாரக ஸ்வரூபமா ஜீவஸ்வரூபத்தையும் காமிக்கிறது. எதுக்குன்னா இதனுடைய ரெண்டுத்துக்கும் ஸ்வரூபம் ஒண்ணுன்னு காமிக்கிறது தான் ஸ்ருதியோட உத்தேசம். அது எழுதுறார், கர்த்திருவ போக்திருத்வயோர் விகாரத்வாத் சவிகாரஸ்ய கட்டாதேர் நாசதர்சனேன ஆத்மனோபி நாச பிரசங்காத். கர்த்திருவ போக்திருத்வயோர் விகாரத்வாத். இப்ப கர்த்திருவமும் போக்திருத்துவம் எல்லாம் ஜீவஸ்வரூபமாகவே இருக்கட்டுமே, ஏன் அது ஸ்வரூபத்துல சேர்ந்தது இல்லைன்னு எப்படி தெரியறது? அதுக்கு ஒரு யுக்தி சொல்றார். இது விகாரம் தானே. விகாரம் ஒரு வஸ்துவினுடைய விகாரம்னா என்ன அர்த்தம்? வித்தியாசப்படுறது, பரிணாமம்னு அர்த்தம். பரிணமிக்கிறது, மாறுறது. இப்ப இருக்கிற மாதிரி இல்ல இன்னொரு நாளைக்கு. இப்ப சரீரம் விகாரம், அது ஒரு சவிகாரம். இன்னைக்கு சரீரம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நாளைக்கு இல்ல. இன்னைக்கு ரோகம் இல்லாம இருக்கு, நாளைக்கு ரோகத்தோட இருக்கு. இன்னொரு நாள் ரோகம், திருப்பி ரோகம் மாறுறது, திருப்பி வேற விதமா இருக்கு. சரீரத்துக்கு வித்தியாசம் வர்ற மாதிரி இந்த போக்திருத்துவம் கர்த்திருவம் இதெல்லாமே வித்தியாசப்பட்டு இருக்கக்கூடிய பதார்த்தங்கள். அப்போ மாறி மாறி வரக்கூடிய பதார்த்தங்களே ஜீவனுடைய ஸ்வரூபத்துல சேர்த்தோம். ஆனால் அந்த ஜீவஸ்வரூபம் நஷ்டமாயிடுன்னு அர்த்தம். ஜீவஸ்ய நாச பிரசங்கா பவதி. நாசகா சியா, ஜீவநாசம் ஒத்துக்க வேண்டியதா போயிடும். அது யாருக்குமே இஷ்டம் இல்லை. ஆஸ்திக மதத்துல எந்த மதத்திலையும் ஜீவநாசத்தை ஒத்துக்கிறது இல்லை. அதனால சொல்றார் கர்த்திருவ போக்திருத்வயோர் விகாரத்வாத். இது எல்லாமே விகாரம் தானே. சவிகாரஸ்ய கட்டாதேகே நாசதர்சனேனா. லோகத்துல அப்படிதான் தெரியறது. எத்யத் சவிகாரம் சத் வினாசி வியாப்தி இருக்கு. எந்த பதார்த்தத்துல விகாரம் ஸ்வரூபத்திலேயே விகாரம் இருக்கோ அந்த பதார்த்தத்துக்கு நாசம் இருக்கு லோகத்துல தெரியறது. அதனால கர்த்திருவ போக்திருத்வாதிகள் ஜீவனுடைய சுபாவத்துல தெரியறதா இருந்தா கூட அது சுபாவம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். அது சுபாவத்தோடு சேர்க்கிறதா இருந்தால் ஜீவனுக்கும் நாசம் இருக்குன்னு நீங்க ஒத்துக்கிற வேண்டியதா போயிடும். அது எனக்கும் இஷ்டம் இல்லை, உனக்கும் இஷ்டம் இல்லை. அதனால அத ஸ்வரூபத்துல சேர்க்காத, அதெல்லாம் பிராந்தி கல்பிதம் தான் சொல்லணும்னு ஒரு யுக்தி பாருங்க. கர்த்திருவ போக்திருத்வயோர் விகாரத்வாத் சவிகாரஸ்ய கட்டாதேஹ நாசதர்சனேன ஆத்மனோபி நாச பிரசங்காத். ஆத்மாவுக்கும் நாசம் இருக்கு என்ற தப்பான ஒரு சித்தாந்தத்தை சொல்ல வேண்டியதா போயிடும். அஜோ நித்ய சாஸ்வதா இத்தியாதி ஸ்ருதி விரோதாச்சா. ஆத்மாவுக்கு நாசம் இருக்கட்டுமே, யார் ஒருத்தர் கேட்கறதா இருந்தா ஸ்ருதி விரோதம் இருக்கு. அஜோ நித்ய சாஸ்வதா இத்தியாதி ஸ்ருதி விரோதாச்சா. ஸ்ருதி விரோதம் மட்டும் இல்ல, ஆத்மாவுக்கு நாசம் இருந்தால் இன்னும் நிறைய இடைஞ்சல்கள் சொல்லலாம். அது தர்க்க கிரந்தங்களிலேயே சொல்லப்பட்டிருக்கு. இவரே சொல்லுவார் நினைக்கிறேன், அப்புறம் சொல்லுவார். கிந்து ஜீவோபாதிபூத புத்திகத கர்த்திருவ போக்திருத்வயோர் ஜீவே அத்தியாசா. பிரசித்தமான விஷயம். ஜீவஸ்வரூபத்துல சேர்ந்தது இல்லை. அப்புறம் எப்படி தெரியறது? ஸ்வரூபத்தில் இல்லாத விஷயம் ஸ்வரூபத்தில் இருக்கிற மாதிரி எப்படி தெரியறது? தெரியுதுன்னா அதுக்குதான் அத்தியாசம்னு பெயர். கர்த்திருவ ஜீவோபாதிபூத புத்திகத. புத்தினா அந்தக்கரணம். அந்தக்கரணத்தில் இருக்கிற கர்த்திருவ போக்திருத்வயோகோ, கர்த்திருவத்திற்கும் போக்திருத்துவத்துக்கும் ஜீவே அத்தியாசா. அதஹ கர்த்தா போக்தா புத்திரேவ. புத்திரேவ கர்த்தா போக்தான்னு எழுதுறார். அப்படி எழுதக்கூடாது. உண்மையா புத்திரேவ கர்த்தா போக்தான்னு எழுதக்கூடாது. அது சாங்கிய மதம் மாதிரி ஆயிடும். உண்மையா பிரம்மசூத்திர பாஷ்யத்துல எப்படி இருக்குன்னா கர்த்தா சாஸ்திரார்த்தவத்வான்னு சொல்லி யதாச்ச தக்ஷா உபயதா 2 அதிகரணங்கள் வருது தித்தியாத்தியாயத்துல. கர்த்தாவாக யாரை சொல்லணும் கேட்டால் ஆத்மாவே தான் கர்த்தாவாக சொல்லணும். ஆத்மாவுக்கு கர்த்திருவம் வாஸ்தவமா இல்லையே கேட்டால் வாஸ்தவமா இல்லை, வாஸ்தவமா இருக்க வேண்டாம். ஆனா ஆத்மா தான் கர்த்தா. அப்போ எதனால கர்த்திருவம் வந்தது? புத்தியோட சம்பந்தத்தினால கர்த்திருவம் வந்தது. அப்போ உண்மையாக கர்த்திருவம் எங்க இருக்கு? உடனே சட்டுன்னு புத்தியில இருக்குன்னு சொல்லக்கூடாது. புத்தியோட சம்பந்தம் மூலமா ஆத்மாவில கர்த்திருவம் வந்ததுன்னு சொல்லலாம். ஆரோபம் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ உண்மையாக கர்த்திருவம் புத்தியில் இருக்குன்னு சொல்ல முடியுமா? அதுவும் சொல்லக்கூடாது. ஏன்னா புத்தி ஜடமாச்சே. ஒரு ஜட பதார்த்தத்துல கர்த்திருவம் போக்திருத்துவம் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா அது சாங்கிய மதம். அந்த சாங்கிய மதத்தை எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் கண்டனம் பண்ணி தானே இதெல்லாம் வந்திருக்கு. பிரம்மசூத்திர பாஷ்யத்துல எப்படியெல்லாம் கண்டனம் பண்ண முடியுமோ அதெல்லாம் கண்டனம் பண்ணி தான் இந்த சித்தாந்தம் ஏற்படுத்தி இருக்கு. அப்போ சாங்கிய மதத்தின் சாங்கியனுடைய சித்தாந்தம் அது. கர்த்திருவமும் போக்திருத்துவமும் உண்மையாக புத்தி கிட்ட இருக்கு, அந்த கரணத்துல இருக்கிறது. அது ஆத்மாவில தெரியறது சாங்கியம் சொல்றான். வேதாந்த கிரந்தத்திலையும் சில இடத்துல அப்படியே எழுதிருவான். ஆனா அதுக்கு அர்த்தம் அப்படி இல்லை. ஆத்மா கர்த்தான்னு வேதாந்திகள் ஒத்துக்கிறது இல்லை. அப்ப அந்த கரணம் கர்த்தர் ஒத்துக்கிறதா? அதுவும் ஒத்துக்கிறது இல்லை. இது விசித்திரமான விஷயம்.
அப்ப உண்மையாக கர்த்தா யாரு? உண்மையாக கர்த்தா யாருமே இல்லைன்னு வேதாந்த சித்தாந்தம். புரிஞ்சுக்கோங்க. உண்மையாக கர்த்தத்துவம் எங்க இருக்குன்னு கேட்டா ஆத்மாவுக்கிட்டையும் கிடையாது, அந்த கரணத்திலையும் கிடையாது. ஆத்மா உண்மையாக கர்த்தான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அசங்கத்துவ ஸ்ருதி விரோதம் வரும். ஆத்மா அசங்கமா தெரியறது ஸ்ருதியில் இருந்து. அப்ப ஏற்கனவே சொன்ன நியாயத்தை வச்சுட்டு பார்த்தாலும் கர்த்தத்துவ போக்திருத்வாதிகள் ஆத்மாவுடைய ஸ்வரூபம்னு சொல்ல முடியாது. சரி, அந்த கரணத்தில் இருக்குன்னு சொல்ல முடியுமா? அங்கேயும் சொல்ல முடியாது. ஏன்னா கர்த்தத்துவ போக்திருத்துவங்கள் கேவல ஜடத்தினுடைய தர்மமாக நிற்க முடியாது. கேவல ஜடத்தினுடைய தர்மம் இல்லை அது. அப்போ கேவல அந்த கரணத்திலையும் கர்த்தத்துவ போக்திருத்வாதிகள் கிடையாது, கேவல ஆத்மாவிலையும் கர்த்தத்துவ போக்திருத்வாதிகள் கிடையாது. அப்ப எங்க இருக்குன்னு கேட்டால் அந்த கரணம் என்ற பதார்த்தம் ஆத்மாவோடு சம்பந்தப்படும் பொழுது அதுல ஆத்மாவில் அனிர்வச்சனீயமான ஒரு கர்த்தத்துவத்தினுடைய ஆரோபம் ஏற்படுறது. இதான் அண்டர்லைன் பண்ணி வைக்கணும். இதுதான் சித்தாந்தம். உண்மையாக கர்த்தத்துவம் எங்க இருக்குன்னு கேட்டா உண்மையாக எங்கேயும் கிடையாது. வஸ்துதா கர்த்தத்துவம் குத்திர அஸ்தி நவா ஆத்மனி நாபி அந்த கரணி. அவ எப்படி வந்தது? அந்த கரணத்தினுடைய சம்பந்தத்தினால ஆத்மாவில அத்தியாரோபம் வந்துருச்சு, அவ்வளவுதான். அப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்குன்னா ஆத்மாவில் இருக்குதுதான் சொல்லணும். ஆத்மாவை விட்டு தனியாக அந்த கரணம் நிற்கவே மாட்டான், நிற்கவே முடியாது. அந்த கரணத்துக்கு சுதந்திரமா ஒரு ஒரு வியாபாரமும் கிடையாது, ஸ்திரியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதை எப்படி அதை கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு ஜபா குசுமத்துல பூ இருக்கு இல்லையா, செவந்த கலர் பூ, அந்த பூவில் இருக்கிற அந்த சிவப்பு கலர் ஸ்படிகத்துல ரத்த ஸ்படிகான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சந்தர்ப்பத்துல ரத்த ஸ்படிகான்னு பிரமை ஏற்படும் பொழுது அந்த ஜபா குசுமத்துல இருக்கிற ரத்த வர்ணம் ஸ்படிகத்துல தெரியறது. அந்த மாதிரி அந்த கரணத்தில் இருக்கிற கர்த்தத்துவ போக்திருத்வாதிகள் ஆத்மாவில் தெரியறதுன்னு வேதாந்த கிரந்தங்கள் பிரகரண கிரந்தங்கள் எல்லாம் வாசிக்க முடியும். வேதாந்த பரிபாஷைகள் எல்லாமே இடத்துல இருக்கு. அது படிச்ச பல பேருக்கு பிரமை ஏற்பட்டிருக்கு. என்னன்னா அந்த திருஷ்டாந்தத்தை அப்படியே எடுத்திருக்கா. அப்படியே எடுத்துக்க கூடாது, அப்படியே எடுத்துக்க கூடாது. ஏன்னா பாருங்க, ஜபாகுசுமத்தில் இருக்கிற ரத்த வர்ணம் ஸ்படிகத்தில் தெரியற மாதிரின்னு சொல்லும் பொழுது அதுல ஒரு ஒரு என்ன வித்தியாசம் பாருங்க. இந்த ஜபாகுசுமத்துல ஏற்கனவே ஸ்படிக இல்ல ரத்த வர்ணம் இருக்கு, ஸ்படிகத்தினுடைய சம்பந்தம் இல்லாம ஜபாகுசுமம் ஒண்ணு இருக்கு இல்லையா. ஜபாகுசுமம் எப்பொழுதும் ஸ்படிகத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிற பதார்த்தம் இல்லை. ஜபாகுசுமத்துக்கு தனியாக சத்தை உண்டு. அந்த ஜபாகுசுமமான புஷ்பம் தனக்கு சுவாபாவிகமான ரத்த வர்ணத்தோடயே ஏற்கனவே இருக்கு. அதில் இருக்கிற ரத்த வர்ணம் ஸ்படிகத்தில் தெரியறது, ரத்த ஸ்படிகான்னு பிரமை ஏற்படுறது. சமீச்சீனம், சரியா போச்சு. ஆனா அந்த மாதிரி அந்த கரணத்தை நிரூபணம் பண்ண முடியுமா? இப்ப ஸ்படிகம் மாதிரி ஆத்மா, ஸ்படிகத்தினுடைய ஸ்தானத்தானே ஆத்மா வச்சிருக்கு. ஜபாகுசுமத்தினுடைய ஸ்தானத்தை அந்த கரணம்னு வச்சுக்கோங்க. இந்த ஆத்மாவினுடைய சம்பந்தம் இல்லாம அந்த கரணத்தில் கர்த்தத்துவாதிகள் இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஆத்மாவினுடைய சம்பந்தம் இல்லாம அந்த கரணம் நிற்கவே மாட்டான். ஸ்படிகத்தினுடைய சம்பந்தம் இல்லாமலே ஜபாகுசுமத்துல ரத்த வர்ணம் இருக்கிற மாதிரி ஆத்மாவினுடைய சம்பந்தம் இல்லாமல் அந்த கரணத்தை மட்டுமா வச்சுண்டு கர்த்தரு போக்தருன்னு சொல்லக்கூடாது, சொல்லவே முடியாது. அப்போ தனியாக அந்த கரணத்தை எடுத்துட்டு பார்த்தா அதுல கர்த்தத்துவம் போக்திருத்துவம் கிடையாது. தனியாக ஆத்மாவை எடுத்துட்டு பார்த்தா அதுலயும் கர்த்தத்துவ போக்திருத்வாதிகள் கிடையாது. இது ரெண்டும் சேரும் பொழுது கர்த்தத்துவ போக்திருத்வாதிகள் ஏற்படுறது எங்க? அந்த கரணத்தில் இல்லை, ஆத்மாவில். இதுதான் கர்த்தா சாஸ்திரார்த்தவத்வா யதாச்சு தக்ஷா உபயதா. இந்த ரெண்டு அதிகரணங்கள் சேர்ந்துட்டு இந்த விஷயத்தை நன்றாக அதுல நிரூபணம் பண்ணப்பட்டிருக்கு. அதுதான் மனசுல வைக்கணும். அதனால அதஹ கர்த்தா போக்தா புத்திரேவான்னு இவர் எழுதியிருக்காரு. அது கொஞ்சம் ஒரு ஆபாதமா எழுதியிருக்கா, ஒரு ஒரு நிஷ்கிருஷ்டமா எழுதல. அதை அதஹ கர்த்தா போக்தா புத்திரேவா புள்ளி அப்படின்னா ஆத்மாவில் வாஸ்தவமா இல்லைன்னு காமிக்கிறது தான் தாற்பயம். புத்தியில உண்மையாகவே இருக்குன்னு காமிக்கிறதுக்கு தாற்பயம் இல்லை. அது கவனிக்கணும். அவ்வளவுதான். புல்லிங்க நிர்தேசஸ்து அகங்காராபிப்பிராயேண மனோபுத்தி சித்தாஹங்காராணாம் ஏகாந்தக்கரண தத்துவத்வாத் இது. புல்லிங்க நிர்தேசஸ்து கர்த்தா போக்தான்னு புல்லிங்க நிர்தேசம் இருக்கே, அந்த கரணமேவ கர்த்தா. அந்த கரணம் சொன்னா கர்த்தருன்னு சொல்லணும். அந்த கரணம் இதெல்லாம் சாதாரணமான விஷயம். ஒரு சப்தத்தை வச்சு இது ஒன்றும் கேள்வி ஒன்றும் வராது. இருந்தாலும் கேட்கிறார். அந்த கரணமேவ கர்த்தா சேத், கர்த்தான்னு சொல்லக்கூடாது, கர்த்தருன்னு சொல்லணும். அந்த கரணம் நவம்சலிங்க பதமாச்சே. அப்போ கர்த்தான்னு சொல்லும் பொழுது புல்லிங்க நிர்தேசம் எப்படி வந்தது? ஆத்மானு வச்சுட்டு பார்த்தா ஆத்மானு புல்லிங்க பதம், ஆத்மா கர்த்தா. ஆத்ம பதமா இருந்தா அது புல்லிங்க பதம், கர்த்தான்னு சரியா போயிடும், அந்த லிங்கம் சரியா போயிடும். அந்த ஸ்தானத்துல அந்த கரணம் இருந்தா கர்த்தருன்னு தானே சொல்லணும், கர்த்தான்னு சொல்லக்கூடாதுன்னு கேட்டால் இல்லை, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்றார்.
புல்லிங்க நிர்தேசஸ்து அகங்காராபிப்பிராயேண. அகங்காரக கர்த்தா அர்த்தம். அகங்காரக கர்த்தா, அது யாரு அகங்காரம் சொன்னால்? அகங்காரம் சொன்னா கேவலம் அந்தக்கரணம் இல்லை, ஆத்ம சம்பந்தமான அந்தக்கரணம், ஆத்ம சம்பந்தத்தோட இருக்கிற அந்தக்கரணம் தான் அகங்கார. அகங்காரா அந்த புல்லிங்கம் ஆயிடுத, அதனால அகங்கார கர்த்தா அப்படி சொல்லலாம். அப்போ லிங்கம் சரியா போயிடுது. புல்லிங்க நிர்தேசஸ்து அகங்காராபிப்பிராயேண மனோபுத்தி சித்த அகங்காரானாம் ஏகாந்தகரண தத்துவத்வா. மனசு புத்தி அகங்காரம் சித்தம் இதெல்லாமே அந்தக்கரணம்னு சேர்த்து சொல்லலாம், அவ்வளவுதான். அந்தக்கரணம் என்ற தத்துவம் ஒண்ணுதான், ஏகமேவ தத்துவம் அந்தக்கரணம்னு சொல்றது. அதுக்கு சின்ன சின்ன ஒரு பிரிவு வச்சிருக்க, புத்தி மனசு அகங்காரம் சித்தம் அதெல்லாம் நமக்கு தெரியும். ததாச்ச தௌ சுபர்ணௌ புத்தி ஜீவாவேவ நது ஜீவேஸ்வரவு. தௌ சுபர்ணௌ, துவா சுபர்ணா சவிஜா சகாயான்னு சொல்றது இல்லையா, அங்க பைங்கிரகஸ்ய பிராமணத்துல வியாக்கியானம் பண்ணப்பட்டிருக்கு. அதனால துவா சுபர்ணா இத்தியத்திர தௌ சுபர்ணௌ புத்தி ஜீவௌ ஏவ நது ஜீவேஸ்வரவு. சமானம் விரக்ஷம் சொன்ன, விரக்ஷம் அங்க இடத்துல விரக்ஷம் என்ன, சரீரம். சமானம் விரக்ஷம் பரிஷஸ்வ ஜாதே, ஒரே சரீரத்துல நிக்கிற ரெண்டு பேர், ஒண்ணு அகங்காரா, இன்னொன்னு கேவல ஜீவா சொல்லலாம். இல்ல அதுவா எத்வா ஜீவ கூட்டஸ்தௌ சுபர்ணௌ. ஏகः சுபர்ணः, சுபர்ணः பக்ஷி அர்த்தம். ஏகः பக்ஷி கः ஜீவா, இன்னொருத்தர் கூட்டஸ்த சைத்தன்யம் சாட்சி, அப்படி கூட சொல்லலாம். ஜீவ கூட்டஸ்தௌ சுபர்ணௌ, அதுல ஜீவன் விகாரங்களை அனுபவிச்சுட்டு இருக்கான், கர்த்தாவாகவும் போக்தாகவும் தன்னையே அத்தியாரோபம் பண்ணிட்டு சம்சாரியா இருக்கக்கூடிய ஜீவன் ஒரு பக்ஷி. இன்னொரு பக்ஷி அவனுக்கு தேவையான விஷயங்களை பிரகாசப்படுத்திட்டு உதாசீனமா நிற்கக்கூடிய சாட்சி. இதுதான் வாஸ்தவமாக ஆத்மஸ்வரூபம் காமிக்கிறதுக்கு ஸ்ருதி இப்படி ஒரு கல்பனை பண்ணி தௌ சுபர்ணவுன்னு சொல்றது. அவ்வளவுதான். அங்கேயும் ஔபாதிக பேதம் தான் இருக்கு, வாஸ்தவிக பேதத்தை வச்சுட்டு ஸ்ருதியும் சொல்லலை. அதனால இந்த ஸ்ருதியை வச்சுண்டு ஜீவேஸ்வர பேதத்தையோ ஒன்றும் சொல்லவே முடியாதுன்னு காமிக்கிறார். அங்க ஜீவனையும் ஈஸ்வரனையும் சேர்த்துட்டு துவௌ சுபர்ணவும் சொல்லவே இல்லைன்னு காமிக்கிறார். ததாச்ச துவௌ சுபர்ணௌ புத்தி ஜீவாவேவ நது ஜீவேஸ்வரௌ யத்வா ஜீவ கூட்டஸ்தௌ சுபர்ணௌ. ஜீவோ நாம அகங்கார தாதாத்மியாத்தியாசவான் பிரமாதா புருஷः கர்த்தா போக்தா ச கூடஸ்தஸ்து அகங்காராத்தியாச அதிஷ்டானம் சைதன்யம் தது அகர்த்திரு அபோக்திரு ச இதி. அதான் சொன்னேன். இப்போ ஜீவன்னா யாரு? அகங்கார தாதாத்மியாத்தியாசவான், அகங்காரத்தை தாதாத்மியாத்தியாசம் பண்ணிட்டு கர்த்தாவாகவும் பிரமாதா கர்த்தா போக்தா தன்னையே சொல்லிட்டு இருக்கிறவன். கூடஸ்தன்னா யாரு? கூடஸ்தஸ்து அகங்கார அத்தியாச அதிஷ்டானம். இந்த அத்தியாசம் எங்க நடக்கிறதோ அந்த அதிஷ்டானத்தை கூடஸ்த சைதன்யம் சொல்றது. சைதன்யம் அது எப்பேற்பட்டது? அது தது அகர்த்திரு அபோக்திருச்ச, அது கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் இல்லை. நச்ச ஏவம் பிரமாத்திரு கூட்டஸ்தையோர் பேதா இது வாச்சியம். இப்ப பிரமாதா வேற கூட்டஸ்தம் வேற தானே வந்துருத்து, அது கேள்வி. இப்ப கேட்கிறார், நச்ச ஏவம் இப்படி சொல்றதா இருந்தால் பிரமாத்திரு கூட்டஸ்தையோர் பேத ஏவ, பிரமாதா வேற கூட்டஸ்தன் வேறேனாச்சு இல்லையா? கேள்வி. பிரமாதுரேவ வஸ்துத கூட்டஸ்தத்வா சைதன்யாஹங்காரயோத் அந்யோன்யதாதாத்மியாத்தியாசவசாத் பிரமாதృత్వం ஆத்மனஹ தது அத்தியாசாபாவேது கூட்டஸ்தத்வம் இது சித்தாந்தாத். பதில் கொடுக்கிறார். ஒண்ணுமே பேதம் வரல, வாஸ்தவிகமாக பேதத்தை இங்கேயும் சொல்லல, அத்தியாசம் மூலமா வித்தியாசமா தெரியறது. அதனுடைய அதிஷ்டானம் தான் வாஸ்தவிகமான ஸ்வரூபம். இப்ப அத்தியஸ்த பதார்த்தத்துக்கும் வாஸ்தவிக அதிஷ்டானத்துக்கும் வாஸ்தவிக பேதம் கிடையாது இல்லையா? அத்தியஸ்தமான பதார்த்தத்துக்கும் அதனுடைய அதிஷ்டானமான பதார்த்தத்துக்கும் வாஸ்தவிக பேதம் சொல்ல முடியாது. இதுதான் காமிக்கிறார். பிரமாத்திரு கூட்டஸ்தையோர் பேதா வாஸ்தவிக பேதா இது நவாச்சியம், வாஸ்தவிக பேதம் கிடையாது. பிரமாதுதேவ வஸ்துத கூடஸ்தத்வா, பிரமாதாயவ வஸ்துத கூடஸ்தா, கூடஸ்தன்னு சொல்றது அதனுடைய அதிஷ்டானமாச்சே. அதனால சைதன்ய அகங்காரையோர் அந்யோன்யதாதாத்மியாத்தியாசவசா, இந்த அதிஷ்டானபூதமான சைதன்யத்துக்கும் ஆரோபிதமான பிரமாதாவுக்கும் இதரேதர அத்தியாசம் பரஸ்பர அத்தியாசம் வர்றதுனால அது கடந்து போச்சு. யாரு எதுன்னு தெரியாது, எதனுடைய என்ன ஸ்வரூபம்னு தெரியாம போயிடுச்சு நமக்கு. அதனால அந்யோன்யதாதாத்மியாத்தியாசவசாத் பிரமாதத்துவம் ஆத்மனஹ இந்த அதிஷ்டானத்துக்கு பிரமாதத்துவம் வந்துடுத்து. உண்மையா அதிஷ்டானம் பிரமாதிரு கிடையாது, அது சைதன்ய ஸ்வரூபம், அவ்வளவுதான். ஞாதாவ கிடையாது, ஞாதிருத்தம் கிடையாது அதுல. அது வந்துருத்து என்ற மாதிரி. எப்படி வந்துருத்து? அத்தியாசம் மூலமா வந்துருத்துன்னு சொல்றது. பிரமாதத்துவம் ஆத்மனஹ தது அத்தியாச அபாவே, அந்த அத்தியாசம் போச்சுனால்
கூடஸ்தத்துவம் கேவலம் கூடஸ்தமா தான் இருக்கு, அவ்வளவுதான். இது சித்தாந்தம், இதுதானே நம்மளுடைய சித்தாந்தம். எதி பிரமாதுர் அந்யஹ ஆத்மா இத்தியபியுபகமஹ. இப்போ ஆத்மா என்றது பிரமாதுஹு அபேட்சையா அந்யா, பிரமாதா வேற ஆத்மா வேற, இதுக்கு ரெண்டுத்துக்கும் வாஸ்தவிகமான வேதம் இருக்குன்னு சொல்றதா இருந்தால் என்ன வரும்? தர்ஹி சுஷுப்தௌ பிரமாதுர் அபாவாத் சாட்சினா ஆத்மனா அனுபூதஸ்ய சுகஸ்ய பிரபோதே பிரமாத்ரா நஸ்மதியேத. இந்த பிரமாதா என்றவன், பிரமாதான்னா யாரு? விஷயங்களே பிரமாதான்னா என்ன அர்த்தம் பாருங்க. பிரமாதான்னு சொன்னால் பிரமாணங்களை உபயோகப்படுத்தி விஷயங்களே தெரிஞ்சுட்டு இருக்கிறவன் பிரமாதா. இதுதான் பிரமாதா என்ற வார்த்தைக்கு அர்த்தம். பிரமாணானி உபயுஜ்ய, பிரமாணத்வாரா, பிரமாணம் மூலமாக விஷயங்களே தெரிஞ்சுட்டு இருக்கிறவன் நோயர் அர்த்தம். விஷயங்களே தெரிஞ்சுட்டு இருக்கிறவன் பிரமாதா, இதுதானே அர்த்தம். இந்த பிரமாதா அவனுக்கு விஷயங்களை பிரகாசப்படுத்த தெரியாது, ஆனால் அதனுடைய அதிஷ்டான ரூபமான ஆத்மஸ்வரூபம் அது சகல விஷயத்தையும் பிரகாசிக்க கூடியது. அப்போ இது ரெண்டும் கலர்ந்து போச்சதுனால அப்படிதான் சொல்லணும். அத்தியாசம் மூலமா தாதாத்மியாத்தியாசம் ஏற்பட்டு இருக்கு. இந்த சுஷுப்தி காலத்துல பிரமாதா கிடையாது. ஏன் கிடையாது? நான் சொன்ன லட்சணம் பாருங்க. பிரமாதான்னா யாரு? பிரமாணம் வியாபாரம் மூலமா விஷயங்களே தெரிஞ்சுட்டு இருக்கிறவன் பிரமாதா, அப்படித்தானே சொல்லணும். சுஷுப்தியில பிரமாண வியாபாரம் இருக்கா? கிடையாது. பிரமாணங்களை உபயோகப்படுத்த முடியாது. அதனால தூங்கிட்டு இருக்கிறவனுக்கு பிரமாணங்கள் வியாபாரங்கள் கிடையாது. அதனால தூங்கிட்டு இருக்கிறவன் பிரமாதா இல்லை, பிரமாதாவே கிடையாது. ஆனால் சுஷுப்தியில ஏதோ ஒரு அனுபவம் இருக்கு. இந்த அனுபவத்தை எழுந்ததுக்கு அப்புறம் யாரு ஸ்மரிக்கிறார்? அந்த ஸ்மரிக்கிற சமயத்துல அவன் பிரமாதா. அதுதான் விசேஷம். அதுதான் இங்க மாயாஜாலம். தூங்கிட்டு இருக்கிற சமயத்துல அவன் பிரமாதா இல்லை, ஆனா எழுந்ததுக்கு அப்புறம் ஸ்மரிக்கிற சமயத்துல அவன் பிரமாதாவாக இருக்கான். இப்போ இந்த ஸ்மரிக்கிறவன் இன்னொருத்தரா போச்சுன்னா அது அத்தியந்த பின்னமான ஒரு பதார்த்தமா இருந்தால், தூங்கிட்டு இருக்கிறவன் வேறையா இருந்தால் இவனால எப்படி ஸ்மரிக்க முடியும்? அதனால என்ன சொல்லணும்? இந்த சுஷுப்தியில இருக்கிற ஆனந்தத்தையோ அஜ்ஞானத்தையோ பிரகாசப்படுத்திட்டு இருக்கிற ஸ்வப்பிரகாச ஆத்மா என்ற அந்த எந்த ஒரு வஸ்து இருக்கோ அந்த வஸ்துவில தான் தாதாத்மியன அத்தியஸ்தமா இருக்கு இந்த பிரமாதா. அப்படின்னா பிரமாதானா யாரு? அதுல அந்தக்கரண தாதாத்மிய அத்தியாசம் வந்துடுத்துனால் அந்த பிரமாணங்களை உபயோகப்படுத்திட்டு தான் அவனால விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். அந்தக்கரண தாதாத்மிய அத்தியாசம் வந்த உடனே, எழுந்த உடனே அகம்னு வந்துடுத்து இல்லையா? அகங்கார தாதாத்மிய அத்தியாசம் வந்துடுத்து. அகங்கார தாதாத்மிய அத்தியாசம் வந்துடுத்துனால் அதுக்கப்புறம் அவனுக்கு பிரமாண வியாபாரங்கள் தேவைப்படுறது. பிரமாண வியாபாரம் மூலமா ஒவ்வொரு விஷயங்களை பார்த்துட்டும் தெரிஞ்சுட்டும் இருக்கான். அப்படி இருக்கிறவன் ஒரு புதுசாக ஒரு ஆசாமி வேற இல்லை. இந்த சுஷுப்தியில் இருந்த அந்த சுத்த சைதன்யத்துல தான் அதிஷ்டானமாக வச்சுண்டு இது அத்தியஸ்தமா இருக்கு. அதனால அது டோட்டல் டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி இல்லை. அதனால சுஷுப்தியில அனுபவிச்சதை இவனால ஸ்மரிக்க முடியும். அது தனித்தனியா இருந்தா ஸ்மரிக்க முடியாம போயிடும். ஆனா ஸ்மரிக்கிறது. அதனால பிரமாதா அத்தியந்த பின்னஹா, சாட்சி அத்தியந்த பின்னஹான்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன். எதி பிரமாதுர் அந்யஹ ஆத்மா இத்தியபியுபகமஹ தர்ஹி சுஷுப்தௌ பிரமாதுர் அபாவாத். சுஷுப்தியில பிரமாதா இல்லாம இருக்கிறதுனால சாட்சினா ஆத்மனா அனுபூதஸ்ய, சாட்சி தான் இருக்கு சுஷுப்தியில. அந்த சாட்சியினால அனுபூதமான விஷயத்தை சுகஸ்ய, அனுபூதமான சுகம், அனுபவிச்ச சுகத்தை பிரபோதே பிரமாத்ரா நஸ்மரியேதா, அந்த சுகத்தை ஸ்மரிக்க முடியாம போயிடும் பிரமாதாவினால. ஆனா பிரமாதா ஸ்மரதி அந்யானுபூதஸ்ய அந்யானுபூதஸ்ய அந்யஸ்ய ஸ்மரணாசம்பவாத். இன்னொருத்தனால அனுபவிச்சு இன்னொருத்தனால ஸ்மரிக்க முடியாது இல்லையா? அதனால இது ரெண்டும் அத்தியந்தம் டிஃபரெண்ட் ரெண்டு பதார்த்தங்கள் நினைக்க கூடாது. ஒன்னு அதிஷ்டானம், இன்னொன்னு ஆரோப்பியம். அவ்வளவுதான். அதிஷ்டான ஆரோப்பியோ அத்தியந்த பேதோ நாஸ்தி. அது வச்சுண்டு சொல்றேன். இதோட பூர்த்தி பண்றேன்.